வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டேஸ்டியாக மட்டும் இல்லைங்க, பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை பேச்சுலர் ஸ்பெஷல்னே சொல்லலாம், அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு தக்காளி தேவை கிடையாது, தேங்காய் தேவை கிடையாது, பட்டை கிராம்பு சோம்பு அந்த மாதிரி எந்த மசாலா ஐட்டமும் தேவையில்லை. ஈஸியாக இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி போட்டு புரட்டி வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு சுற்றினோன்னா அரைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மீதி உள்ள பீஸ் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க. இந்த மாதிரி அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல வெங்காய பேஸ்ட், அதை ஆட் பண்ணிடலாம். பச்சவாசனை நல்லா போகணும், அது வரைக்கும் வதக்கணும். இதை நீங்க நான்ஸ்டிக்ல பண்றதா இருந்தா உங்களுக்கு ஆயில் கம்மியா தான் தேவைப்படும். இது சாதாரண பாத்திரத்துல பண்றதுனால வெங்காயம் வதங்குறதுக்கு நமக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும், அதனாலதான் ஊத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. பாத்திரத்துல ஒட்டாம வந்துருச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. வெங்காயம் மட்டும் நல்லா பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும், இல்லாட்டி அந்த ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும். இப்போ இதுல 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சின்ன ஸ்பூனா இருந்தா 2 ஸ்பூன் போடுங்க. இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன், அதனால நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகணும். பாத்திரம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு வதக்குங்க, அப்ப அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. மேல மல்லி இலை ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. என்னடா இது எந்த மசாலாவுமே போடல, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி எனக்கு எங்க அக்கா சொல்லி தந்தாங்க, ரொம்பவே டேஸ்டா இருந்தது. உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த ரெசிபி இன்னைக்கு எடுத்திருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.